வணக்கம் மக்களே, வெல்கம் டு பியூன் டெக் வேர்ல்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன், வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய கைபேசி மூலமாகவோ அல்லது லேப்டாப் டெஸ்க்டாப் மூலமாகவோ டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழகம் பங்கேற்பதாக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தனது பதிவை மேற்கொண்டு முதற்கட்ட பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். ஸோ ஆன்லைன் வாயிலாக ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் முதன்முறையாக மத்திய சுய பதிவு இணையகம் வாயிலாக, அதாவது செல்ஃப் எனுமரேஷன் சென்சஸ் 2027 வாயிலாக பதிவு செய்தவுடன் 12 இலக்க சுய பதிவு அடையாள ஐடி எண்ணை உங்களுக்கு தருவாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 17லிருந்து ஜூலை 31 வரைக்கும் நீங்க ஆன்லைன் வாயிலாகவே செஞ்சுக்கலாம். அது இல்லாம ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வீடுகளுக்கு நேரடியாக கணக்கெடுப்பார்கள். அப்பொழுது நீங்க செல்ஃப் எனுமரேஷன் ஐடி வச்சிருந்தீங்கன்னா அதை அவங்களிடம் சமர்ப்பித்தாலே போதும். ஸோ ஆன்லைன் பதிவு செய்ய முடியாதவர்கள் நேரடியாகவும் பதிவு செய்யவர்களிடம் அவருடைய விவரங்களை தெரிவிக்கலாம். ஸோ சென்சஸ் 2027 உண்டான அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக எப்படி நம்மளுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பண்றோம். முக்கியமா ஒரு குறிப்பு என்ன, ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தா ஒரே மொபைல் எண்ணை 2 குடும்பத்துக்கும் பயன்படுத்த இயலாது. ஆகவே வெவ்வேறு எண்களை தான் நீங்க பயன்படுத்த வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. sc.census.gov.in இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு டைரக்டா நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் ஓபன் பண்ணதையும் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் செலக்ட் பண்ணும். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கேப்சா, இந்த கேப்சா கோட கரெக்டா என்ட்ரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் இருக்கு இல்லையா, இது மேல கிளிக் பண்ணிருங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் தான். இதை க்ளோஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் எனுமரேஷனோட HLO லாகின். ஸோ இங்க ஆஸ்ட்ரி சிம்பிள் போட்டுருக்கு இல்லையா, அது மேண்டேட்டரி. ஸோ இங்க நேம் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு, அதாவது யார் ஃபேமிலியோட ஹெட், அந்த நேம் இங்க கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு மொபைல் நம்பர், அவங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பா கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா ஆப்ஷனல். ஒருவேளை உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொடுத்துக்கலாம், வேண்டாம்னா நீங்க அதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். இங்க அதுக்கு முன்னாடி லாங்குவேஜை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி மேல கிளிக் பண்ணோம். ஸோ வெரிஃபை ஓடிபி மேல கிளிக் பண்ணதையும் பாத்தீங்கன்னா வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு சுய கணக்கெடுப்பு மொத்தமாக 6 ஸ்டெப்பு. ஸோ இந்த 6 ஸ்டெப்ல உங்களுக்கு ஏதாவது அடிக்கடிக்க கேட்கக்கூடிய கேள்விகள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்க பார்த்துக்கலாம். அது இல்லாம நம்மளோட மெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 33 கேள்விகள் இருக்கு. அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மாவட்டம் நம்ம எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு அஞ்சல் குறியீட்டு எண்ணை நீங்க கொடுத்துங்க. அஞ்சல் குறியீட்டு எண்ணை கொடுத்துட்டு கீழே நீங்க டைப் பண்ணுங்க. சரியா? டைப் பண்ணிட்டு நீங்க இந்த கீழே தேடுதல் இருக்கு இல்லையா, இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க சர்ச் ஆகி வரும் உங்களுக்கு. ஸோ சர்ச் ஆகி வந்தது அப்படின்னா அந்த ஏஜ், அதாவது அந்த லொக்கேஷன் எக்ஸாக்டா உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பிளஸ் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்டான லொக்கேஷனுக்கு போயிடும். ஜூம் பண்ணி நீங்க அமைவிடம், அதாவது உங்க ஊர் எந்த ஊரோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடு, அதாவது நீங்க இருக்கக்கூடிய வீட்டை ஜூம் பண்ணி எக்ஸாக்டா அங்க மார்க் பண்ண வேண்டும். ஸோ அப்ப மார்க் பண்ணல பாத்தீங்க அப்படின்னா உங்க வீடு கரெக்டா அங்க மார்க் ஆகிவிடும். ஸோ அது முன்பின்ன இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால அங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் இருக்கு. இது பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா சேமிக்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு இருக்கு. ஸோ நம்ம யூனியன் டீடைல்ஸ் எல்லாமே இங்க கரெக்டா இருக்கு. ஸோ அதனால ஆம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நம்மளோட மெயின் முக்கியம் ஆன இது வீட்டு விவரம்.
வீட்டு விவரத்துல பாத்தீங்கன்னா சென்சஸ் வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள். அதாவது உங்களோட தரை எப்படிப்பட்ட தரை? மண்ணா, மரமா, மூங்கிலாலதா, சுட்ட செங்கலா, கல்லா, சிமெண்டா, மொசைக்கா, தரை ஓடுகளா, மற்றவையா? சோ தரை ஓடுங்கள் அப்படிங்கிறது டைல்ஸ் தான். சோ அதை வந்து நீங்க எடுத்துக்கங்க. சென்சஸ் வீட்டு சுவரின் பிரதான கட்டுமான பொருள். அதாவது சைடு வால். இது எதோடது? புல், ஓலை, மூங்கில், பிளாஸ்டிக், பாலித்தீன், மண், பூசப்படாத செங்கல், மரம், கல் கலவை இல்லாமல், கல் கலவையுடன், ஜிஐ, உலோகம், ஆஸ்பெட்டாஸ் தகடுகள், சுட்ட செங்கல், கான்கிரீட், மற்றவை. செங்கல்னால கட்டினதுதான். சென்சஸ் வீட்டுக்கூரையின் பிரதான கட்டுமான பொருள். அதாவது ரூப். ரூப் எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்ம ரூப் எந்த மாதிரி? புல், ஓலை, மூங்கில், மரம், மண், பிளாஸ்டிக், பாலித்தீன், கையால் தயாரிக்கப்பட்ட ஓடு, இயந்திரங்களால் தயாரிக்கப்பட்ட ஓடு, சுட்ட செங்கல், கல், கற்பலகை, ஜிஐ, உலோக, ஆஸ்பெட்டாஸ் தகடு, கான்கிரீட், மற்றவை. சோ நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் தான். சோ கான்கிரீட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். சென்சஸ் வீட்டின் நிலைமை. வீடு எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு? நல்ல நிலைமையா, வசிக்கக்கூடிய நிலை, பாழடைந்த நிலை, நல்ல நிலைமையில தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். சேமிக்க கொடுத்துட்டு ஆம் கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா குடும்பத்துடன் தொடர்புடைய தகவல்கள். இந்த குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் எண்ணிக்கை எத்தனை பேரு? 2 பேர் தான். அவங்க 2 பேர்த்த நம்ம கொடுத்துட்டோம். வீட்டு தலைவரின் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி. தமிழ்ல டைப் பண்றதுக்கு நீங்க இங்கிலீஷ்லயே அவங்க பேரை நீங்க டைப் பண்ணீங்கனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடு. ஸோ இந்த பேர்ல எது கரெக்டோ அதை செலக்ட் பண்ணிட்டு முடிந்தது மேல கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க பேர் இங்க வந்துடும். குடும்ப தலைவரின் பாலினம். அவங்க என்ன பாலினமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது அவங்க வந்து எஸ்சி எஸ்டியா, ஷெட்யூல் வகுப்பா அல்லது பழங்குடியினரா, மற்றவையா? ஸோ இங்க 3 ஆப்ஷன் தான் இருக்கு. எஸ்சி, எஸ்டி, மற்றவை. ஸோ நம்ம வந்து மற்றவைய செலக்ட் பண்ணிட்டோம். வீட்டின் உரிமை நிலை. சொந்தம், வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு உள்ளது, வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு இல்லை, மற்றவை. ஸோ இவங்க வந்து சொந்தம், அவங்க சொந்த வீடு தான். வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை. அந்த வீட்டுல எத்தனை ரூம் இருக்கிறது? ஓகேவா? 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சன் இருந்துன்னா 4 ரூம். அதை செலக்ட் பண்ணிக்கங்க. குடும்பத்தில் திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை 1. ஓகேவா? அவங்க கல்யாணம் ஆனவங்க தான், அதனால அவங்க பேர் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதை வந்து சேமிக்க அடுத்தது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். குடும்பத்துக்கு கிடைக்கும் வசதிகள். 4th ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வசதிகள். குடிநீருக்கான பிரதான ஆதாரம். சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர், சுத்திகரிக்கப்படாத குழாய் நீர், கிணறு, கைப்பம்பு, குழாய் கிணறு, ஆழ்துளை கிணறு, நீரூற்று, ஆறு, கால்வாய், குளம், குட்டை, ஏரி, அடைக்கப்பட்ட பாட்டில் தண்ணீர், மற்ற குடிநீர் ஆதாரங்கள். நம்மளுக்கு வந்தது சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர் தான், அதனால அதை செலக்ட் பண்ணிட்டோம். குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம். வளாகத்துக்குள், வளாகத்துக்கு அருகில், தொலைவில். குடிநீரோட ஆதாரம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலைவில் இருந்து தான் வருது. ஸோ தொலைவில் தான் கொடுத்துக்கிறோம். விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள். அதாவது லைட் எரிக்கிறதுக்கு உண்டான பிரதான எரிபொருள் என்ன? மின்சாரம் இருக்கு, மண்ணெண்ணெய், சூரிய சக்தி, இதர எண்ணெய், மற்றவை. விளக்கு வசதி இல்லை. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ற கவர்மெண்டோடது, அதனால எலக்ட்ரிசிட்டி செலக்ட் பண்ணிட்டோம். வீட்டோட கழிப்பிட வசதி. ஆம், குடும்ப பயன்பாட்டுக்கு மட்டும் இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்களின் பயன்பாடு பொது கழிப்பிடம் இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அல்லது திறந்த வெளியில் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க திறந்த வெளியே யூஸ் பண்ணிக்கலாம். கழிப்பிட வசதியின் வகை என்ன? நவீன மற்றும் தண்ணீர் ஊற்றும் கழிப்பிடம், பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டது, கழிவுநீர் தொட்டியுடன் இணைக்கப்பட்டது, மற்ற கழிப்பிடங்கள். அல்லது மூடும் வசதியுடன் மேம்படுத்தப்பட்ட காற்றோட்ட குழி, மூடும் வசதி இல்லாமல் திறந்த குழி. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மூடும் வசதியுடன் மேம்படுத்தப்பட்ட காற்றோட்ட குழி. ஒற்றை குழி கழிப்பிடம், மூடும் வசதியுடன் மேம்படுத்தப்பட்ட காற்றோட்ட குழி, மூடும் வசதி இல்லாமல் திறந்த குழி. ஸோ இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சேவை மனித கழிவுகளால் அகற்றப்படும் வகை, கழிவு விலங்குகளால் அகற்றப்படும் வகை, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்க டாய்லெட்டோட வகை எதுவோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. கழிவு நீர் வெளியேற இணைப்பு. மூடிய கழிவுநீர் கால்வாய், திறந்த வெளி கால்வாய், இணைப்பு இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்க் அண்டர் கிரவுண்ட் தான், அதுக்கு இணைப்பு இல்லை. வளாகத்துக்குள் குளிக்கும் வசதி இருக்கான்னு கேட்டுக்கிறாங்க. ஆம், குளியலறை இருக்கு. கூரை இல்லாத குளியலறை இல்லை. 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சமையலறை வசதி மற்றும் எல்பிஜி இணைப்பு, பிஎன்ஜி இணைப்பு பத்தி கேக்குறாங்க. சமையல் அறையில் சமைத்தல், எல்பிஜி, பிஎன்ஜி இணைப்பு இருக்குது. வீட்டினுள் சமைத்தல், ஆனால் சமையலறை இல்லை. வீட்டுக்குள்ளதான் சமைக்கிறாங்க, ஆனா சமையலறை இல்லை. அப்படி இல்லை, நம்மளது சமையலறை தனியா தான் இருக்கு. வீட்டுக்கு வெளியில் திறந்த வெளியில் சமைத்தல், எல்பிஜி, பிஎன்ஜி இணைப்பு இல்லது. எல்பிஜி, பிஎன்ஜி இணைப்பு இல்லை. சமையல் செய்வது இல்லை. ஸோ இதுல உங்களுக்கு எந்த விதமான ஆப்ஷன் பொருந்தோ அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான பொருள் என்ன? விறகு, வைக்கோல், வரட்டி, நிலக்கரி, மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு, மின்சாரம்,
கழிவு சாண எரிவாயு, சூரிய சக்தி மற்றவை. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்பிஜி, பிஎன்ஜி தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேமிக்க அப்புறம் அடுத்ததுன்னு வருது. இது மேல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மீண்டும் தொடர விரும்புகிறீர்களான்னு கேக்குது. ஆம் கொடுத்துக்கங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள், வானொலி, டிரான்சிஸ்டர், ரேடியோ இருக்கா? கைபேசி, ஸ்மார்ட் போன் மூலம், இதர சாதனங்கள் மூலம். நம்ம வீட்ல ரேடியோ இருக்கு. ஆமா, ரேடியோ மூலம் தான் நம்ம வானொலி கேட்கிறோம். தொலைக்காட்சி, தூர்தர்ஷனோட இலவச டிஷ்ஷா, இதர டிடிஎச் டிஷ்ஷா, கேபிள் இணைப்பா, மற்றவைன்னு கேக்குறாங்க. நம்மளது இதர டிடிஎச் தான். இணையதள வசதி, மடிக்கணினி, கணினியின் மூலம், கைபேசி, ஸ்மார்ட் போன் மூலம், இதர சாதனங்கள். இவங்க வந்து இணைய வசதி, இவங்க வந்து படிக்காதவங்க, அதனால இணைய வசதி அவங்களுக்கு தேவையில்லை. மடிக்கணினி, கணினி இல்லை. தொலைபேசி மற்றும் கைபேசி, ஸ்மார்ட் போன், தொலைபேசி மட்டும் இருக்கு, ஸ்மார்ட் போன் இல்ல. இதர சாதாரண கைபேசி இரண்டுமே சாதாரண கைபேசி தான். ஓகேவா? மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், மொப்பட், சைக்கிள் மட்டும்தான் இருக்கு. கார், ஜீப், வேன் இவங்க கிட்ட இல்ல. குடும்பத்தினர் உட்கொள்ளும் பிரதான உணவு தானியம் என்ன? சாப்பிட்ற பொருள் எதுன்னு கேக்குறாங்க. அரிசி தான். இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்க சேமிக்க அடுத்ததுன்னு இருக்கு. இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தொடர விரும்புகிறீர்களான்னு கேக்குது. ஆம் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விவரங்களை சரிபார்த்து உறுதிப்படுத்த. ஸோ இங்க இருக்கிற டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் இங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டீடைல்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒன்றை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடிட் பண்ணி அதெல்லாம், அதாவது திருத்துதலுக்கு திரும்பவும் அல்லது வரைவாக சேமிப்ப, அதாவது டிராப்டா சேமிச்சு வைக்கிறது. இல்ல நம்ம கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் சொல்லுது. ஸோ இறுதியாக சமர்ப்பித்த பிறகு தரவில் எந்த மாற்றமும் செய்ய சாத்தியமில்லை. நீங்கள் நிச்சயமாக தொடர விரும்புகிறீர்களான்னு கேக்குது. ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சப்மிட் ஆயிரும். ஸோ நம்ம டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுத்ததுனால ஆம் கொடுத்துட்டோம். ஸோ ஆம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 12 இலக்க ஐடி, அதாவது சுய கணக்கெடுப்பு ஐடி வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஐடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கணக்கெடுக்க வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் சப்மிட் ஆகிவிடும். ஸோ இந்த டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைலுக்கும் மின்னஞ்சலுக்கும் வழங்கப்பட்டிருந்தால் அனுப்பப்பட்டதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இனி இவங்க வந்து இதை எடிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ஆன்லைன்ல சென்சஸ் 2027 அப்டேட் பண்றது எப்படின்னு பத்தி பார்த்தோம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.